அதிகாரம் 4. எதிர்ப்புகளை நெகேமியா மேற்கொள்ளுதல். நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வியுற்ற சன்பலாற்று சினமுற்று வெகுண்டெழுந்து யூதர்களை ஏளனம் செய்தான். தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரிய படையின் முன்னிலையிலும் இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் மதிலை கட்டி விடுவார்களா? அவர்களால் பலி செலுத்த முடியுமா? ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்களா? எரிந்து போன சாம்பல் குவியலில் இருந்து அவர்களால் கற்களை உண்டாக்க இயலுமா என்று எள்ளி நகையாடினான். அவனுக்கு அருகிலிருந்த அம்மோனியனான தோபியா, ஆமாம், அவர்கள் அதை கட்டுகிறார்களாம். ஆனால் அதன் மேல் ஒரு நரி ஏறி சென்றால் கூட அந்த கல்மதில் இடிந்து விழும் என்று ஏளனம் செய்தான். எம் கடவுளே, நாங்கள் ஏளனம் செய்யப்படுவதை பாரும். இந்த இழிவு அவர்களின் தலைமேலேயே சுமத்தப்படட்டும். அந்நியரின் நாட்டில் அவர்கள் அடிமைகளாகி கொள்ளையடிக்கப்படட்டும். அவர்களின் குற்றத்தை மூடிவிடாதேயும், அவர்களின் பாவத்தை உம் கண்முன் நின்று அகற்றிவிடாதேயும். ஏனெனில் உம் நகரை கட்டுவோரை அவர்கள் இழித்துரைத்தார்கள் என்று நான் வேண்டினேன். இவ்வாறு நாங்கள் மதிலை தொடர்ந்து கட்டினோம். எல்லா மதில்களும் பாதி உயரத்திற்கு எழும்பிவிட்டன. மக்களும் பணி செய்வதில் முழு உள்ளத்துடன் ஈடுபட்டார்கள். சன்பலாற்று, தோபியா ஆகியோரும் அராபியர், அம்மோனியர், அஸ்தோதியர் ஆகியோரும் எருசலேமின் மதில்களை பழுது பார்க்கும் வேலை முன்னேறி செல்வதையும் உடைப்புகள் அடைக்கப்பட்டு வருவதையும் கேள்வியுற்று மிகவும் சீற்றம் கொண்டனர். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எருசலேமின் மீது போர் தொடுக்கவும் அங்கே கலகத்தை உருவாக்கவும் சதி செய்தனர். நாங்களோ எங்கள் கடவுளை வேண்டினோம். அவர்களிடமிருந்து காத்து கொள்ள இரவும் பகலும் காவலர்களை அமர்த்தினோம். அப்பொழுது யூதா நாட்டினர் சுமப்போர் தளர்ந்து போயினர். மண்மேடோ பெரிதாய் உள்ளது, மதில்களை நம்மால் கட்டி முடிக்க இயலாது என்றனர். எங்கள் எதிரிகளோ, நாம் அவர்கள் நடுவே சென்று அவர்களை கொன்று வேலையை நிறுத்துவோம், அவர்கள் இதை அறியாமலும் தெரியாமலும் இருக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டனர். அவர்களை சுற்றி வாழ்ந்து வந்த யூதர்கள் எங்களிடம் வந்து எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை எதிர்த்து வருகிறார்கள் என்று 10 முறை எச்சரித்தார்கள். எனவே மதிலுக்கு பின்புறமாக மிக தாழ்வான பகுதியில் திறந்த வெளியில் மக்களை குடும்பம் குடும்பமாக அவர்களின் வாள், ஈட்டி, வில்களோடு நிறுத்தி வைத்தேன். தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் பார்த்தேன். நான் எழுந்து அவர்களை நோக்கி, பகைவருக்கு அஞ்சாதீர்கள். மேன்மை மிக்கவரும் அஞ்சுதற்கு உரியவருமான ஆண்டவரை மனத்தில் கொண்டு உங்கள் சகோதரர், மகன்கள், மகள்கள், மனைவியர் ஆகியோருக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் போராடுங்கள் என்றேன். தங்கள் சதி எங்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதையும் அதை கடவுள் சிதறடித்தார் என்பதையும் எங்கள் எதிரிகள் அறிய வந்தபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் வேலையை செய்ய மதிலுக்கு திரும்பினோம். அந்நாள் முதல் என் பணியாளர்களில் பாதி பேர் வேலை செய்தனர். மற்ற பாதி பேர் ஈட்டி, கேடயம், வில், மார்பு கவசம் ஆகியவற்றை அணிந்து கொண்டு நின்றனர். யூதா வீட்டார் அனைவரையும் மக்கள் தலைவர்கள் மேற்பார்வை செய்தார்கள். மதில் கட்டுவோரும் சுமை சுமப்போரும் சுமை ஏற்றுவோரும் ஒரு கையால் வேலை செய்தனர், மறு கையிலோ ஆயுதம் தாங்கியிருந்தனர். கட்டுவோர் ஒவ்வொருவரும் தத்தம் வாளை இடையில் கட்டிக்கொண்டு வேலை செய்தனர். எக்காலம் ஊதுபவன் என் அருகிலேயே இருந்தான். பிறகு நான் தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் நோக்கி கூறியது, வேலை மிகுந்துள்ளது, பரந்துள்ளது. நாமோ மதில் நெடுக தனித்தனியே சிதறி நிற்கின்றோம். எந்த இடத்திலிருந்து எக்கால முழக்கம் கேட்குமோ அந்த இடத்திற்கு எங்களிடம் ஒன்று கூடி வாருங்கள். நம் கடவுள் நமக்காக போர் புரிவார். இவ்வாறு நாங்கள் வேலை செய்து வந்தோம். எங்களுள் பாதி பேர் அதிகாலை முதல் விண்மீன்கள் தோன்றும் வரை ஆயுதம் தாங்கியிருந்தனர். அப்பொழுது மக்களை பார்த்து நான் கூறியது, ஒவ்வொருவரும் தத்தம் வேலைக்காரரோடு இரவை எருசலேமில் கழிக்கட்டும். இவ்வாறு அவர்கள் நமக்காக இரவில் காவலும் பகலில் வேலையும் செய்வார்கள். நானோ, என் சகோதரரோ, என் ஊழியரோ, என் மெய் காப்பாளரோ, நாங்கள் எவருமே எங்கள் உடைகளை களையவே இல்லை. ஒவ்வொருவரும் வலக்கையில் ஆயுதம் தாங்கியிருந்தோம்.